வெல்கம் டு டுடே எஜுகேஷன் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இடைக்கால இந்திய வரலாறு, அதாவது டெல்லி சுல்தானியத்தை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது பெரிய டாபிக். தென் ஷார்ட்கட்டாக இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டை மட்டும் டீட்டெயிலாக, அதாவது 5 வம்சம் இருக்கும் டெல்லி சுல்தானியத்தில், 5 வம்சம் இருக்கும். அதை டீட்டெயிலாக பார்த்துடலாம், சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம ஹிஸ்ட்ரியில் இம்பார்ட்டண்ட்டான, அதாவது சிலபஸ் வைஸாக சிந்துவெளி நாகரிகம், வேதகாலம், சமணம், புத்தம், மகத பேரரசு, மௌரியர், சங்ககாலம் அப்படின்னு தொடர்ச்சியாக கண்டினியூட்டியாக வீடியோ போட்டு வரோம். அதில் தொடர்ச்சியான வீடியோ தான் இப்போ நம்ம டெல்லி சுல்தானியம் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற டாப்பிக்கில் எல்லா வீடியோவும் கொடுத்துருக்கேன். ஸோ அது எல்லாமே ஒரு கதையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு லைட்டாக புக்கை நம்ம திறந்தாலே போதும், எல்லாமே அப்படி மைண்டில் நிற்கும், சரிங்களா? ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டெல்லி சுல்தானியம். டெல்லி சுல்தானியம் அப்படிங்கிறதுல 5 வம்சம் இருக்குது. அது என்னென்ன வம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா, அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம் அப்படின்னு 5 வம்சம் இருக்குது, சரிங்களா? இப்போ இந்த டெல்லி சுல்தானியத்தோட காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1206 டு 1526. இதை கண்டிப்பாக மைண்டில் ஸ்டோர் பண்ணி தான் வச்சுருக்கணும், சரிங்களா? ஸோ ஏன்னா டெல்லி சுல்தானியத்தில் நம்ம இதுக்கப்புறம் அதிக ஆண்டுகள் பார்க்க போகிறோம். அது அடிமை வம்சம் என்ன ஆண்டு, அந்த அடிமை வம்சத்தில் ஒருத்தர் ஆட்சி பண்ணார், அவர் என்ன ஆண்டு அப்படிங்கிறது அதிகம் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதுக்குள்ளே நான் ஷார்ட்கட்லாம் சொல்லித்தரேன். ஸோ அதுக்கு முன்னாடி டெல்லி சுல்தானியம் அப்படின்னாலே ஒரு ஆண்டு அப்படின்னு நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ணுறது 1206 டு 1506 வரை இவர்களின் ஆட்சி தான், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக அடிமை வம்சத்தோட ஆண்டு 1206 டு 1290. இதை நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, 1206 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ 1206 நம்ம இப்போ டெல்லி சுல்தானியத்தோட ஆட்சி எப்போ தொடங்குது? 1206 டு 1526. ஸோ அந்த 1206 தான் ஸ்டார்டிங் வருது. இதை அப்படி இந்த 0 வர அப்படியே ரொட்டேட்டாக திருப்பி போட்டோம் அப்படின்னா 90 அப்படிங்கிறது வரும், கரெக்டுங்களா? ஸோ அந்த அடிமை வம்சத்தோட ஆட்சி 1206 டு 1290. அடிமை வம்சத்தை தொடர்ந்து கில்ஜி வம்சத்தோட ஆட்சியோட காலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1290 டு 1320. அதாவது 1290 வந்து அடிமை வம்சத்தில் 1206, அந்த 0 வர திருப்பி போட்டோம் அப்படின்னா 90 அப்படிங்கிறது வரப்போகுது, சரிங்களா? ஸோ அந்த 90 இப்போ நம்ம கில்ஜி வம்சம் அதே ஆட்சியில் தானே தொடங்கும். ஸோ அந்த 1290 அப்படிங்க போட்டுட்டு இதில் இருந்து கரெக்டாக 30 வருஷம், சரிங்களா? 30 இயர்ஸ் சென்டரில் இருக்க மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 1290 டு 1320 வரும். ஸோ இப்போ துக்ளக் வம்சம் பார்க்கலாம். துக்ளக் வம்சம் 1320 கில்ஜி வம்சம் முடியுது. ஸோ துக்ளக் வம்சம் 1320 ஸ்டார்ட் ஆகுது. 1320 ஸ்டார்ட் ஆகி இதில் 1414, அதாவது 1414 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1320 தொடக்கமாகுது, 1414 முடிவாகுது. ஸோ இப்போ சையது வம்சம் துக்ளக் வம்சம் 1414 முடிஞ்சுது. ஸோ 1414 ஆரம்பிக்கும். சையது வம்சம் எப்படி எண்ட் ஆகும்? 1415 எண்ட் ஆகும். அது எப்படின்னா அப்படி திருப்பி போட்டோம்னா 1415, சரிங்களா? 1415 எண்ட் ஆகும். அதை அப்படி திருப்பி போட்டோம் அப்படின்னா 1451, சரிங்களா? ஸோ இதோட சையது வம்சம் முடியுது. சையது வம்சம் தொடர்ந்து லோடி வம்சம். இப்போ அதே 1415 சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த 1415 அப்படி திருப்பி போட்டு 1415 திருப்பி போட்டு 1451 ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட் எண்ட் ஆஃப் நம்ம என்ன சொன்னோம்? 1526 முடியும்னு சொன்னோம். ஸோ 1526 முடியும், சரிங்களா? எப்படி காலத்தையாக வச்சுக்கலாம்னா 1206, இந்த 206 திருப்பி போட்டோம், 0 திருப்பி போட்டால் 1290 வந்தோம். இந்த 1290 ஆரம்பித்து 30 வருஷம் உள்ளே வந்துச்சு அப்படின்னா 1320. ஸோ இந்த 1320 போட்டதுக்கப்புறம் நம்ம 1414 அப்படிங்கிறத போட போகிறோம். ஸோ இந்த 1414 போட்டதுக்கப்புறம் இந்த 1415 அப்படியே திருப்பி போட்டிருக்கு. ஸோ இந்த 1415 திருப்பி போட்டதுக்கப்புறம் 1526 முடியுது, சரிங்களா? இப்போ இந்த இயரை ஞாபகம் வச்சுருக்கோம். இப்போ அதுக்கப்புறம் ஒவ்வொரு வம்சத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம், சரிங்களா? டெல்லி சுல்தானியத்தில் 5 வம்சம் இருக்குது. அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம். இதில் இம்பார்ட்டண்ட்டானது அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கப்புறம் நம்ம சையது வம்சம், லோடி வம்சம் அப்படிங்கிறது ஒரு சின்ன சின்ன டீட்டெயில் மட்டும் பார்த்துக்கலாம். இதிலேருந்து இம்பார்ட்டண்ட்டாக கொஸ்டின் வந்ததில்லை, பட் ஆனால் கண்டிப்பாக பார்க்கணும். சின்ன சின்ன டீட்டெயில் மட்டும் பார்த்துக்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம அடிமை வம்சத்தில் முதல்ல ஆரம்பிக்கிறது அடிமை வம்சம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கு. இப்போ அந்த அடிமை வம்சத்தில் யார் யார் ஆட்சிக்கு வராங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல குத்புதீன் ஐபக் வராரு, அதுக்கப்புறம் இல்துமிஸ் வராது, அப்புறம் ரஷ்யா பேகம், அப்புறம் பால்பன்,
அதே கில்ஜி வம்சத்தில் யாரெல்லாம் வராங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி. துக்ளக் வம்சத்தில் கியாசுதீன் துக்ளக், முகமது பின் துக்ளக், பெராஷா துக்ளக். சரிங்களா, இவங்களாம் ஆட்சிக்கு வராங்க. இவங்களோட இப்போ நம்ம அடிமை வம்சத்தை ஆரம்பித்து இதில் யார் யார் ஆட்சி பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம் அப்படி நம்ம பார்த்தோம்னா ஒரு டீட்டெயிலான ஒரு லாங்கான வீடியோவாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம்னா இந்த வீடியோ மட்டுமே போதும். நீங்கள் இந்த வீடியோ மட்டும் படிச்சுட்டு லைட்டாக புக்கை ரீட் பண்ணால் மட்டும் போதும், அப்படியே கதையாக புரியும். சரிங்களா? ஓகே, அடிமை வம்சத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இடைக்கால இந்திய வரலாறான டெல்லி சுல்தானியம் எப்படி தொடங்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக ஒரு இன்ட்ரோடக்ஷனாக பார்த்து தான் ஆகணும். சரிங்களா? ஸோ இப்போ இஸ்லாமியர்களால் வருகை வருது. இஸ்லாமியர் வருகை வந்து முகமது பின் காசிம், முகமது கஜினி அப்படிங்கிறவர் வந்து இந்தியாவிலேருந்து கொள்ளையடிக்கணும், அதாவது இந்தியாவில் ஒவ்வொரு இதை கொள்ளையடித்து அப்படி அவங்களுக்கு ஓடணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் வந்தாங்க இஸ்லாமியரோட வருகை எல்லாமே. ஆனால் அதுக்கப்புறம் வந்து முகமது கோரி தான் இந்தியாவில் ஒரு ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வராரு. அதில் வந்தது தான் நம்மளுக்கு டெல்லி சுல்தானியம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. சரிங்களா? இவர் முகமது கோரி அப்படிங்கிறவர் இவர் ஒரு நாணயத்தில் லட்சுமி அப்படிங்கிறத போட்டிருப்பார். ஸோ இவர் ஒரு மதச்சார்பற்றவர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சரிங்களா? ஓகே, முகமது கோரி உள்ள என்ட்ரி ஆகும்போது பிருத்திவிராஜ் சவுகான் கூட ஒரு முதலாம் தரையின் போர் வந்து நடக்குது. சரிங்களா? பிருத்திவிராஜ் சவுகான் விசஸ் முகமது கோரி. இதில் பிருத்திவிராஜ் வந்து வின் பண்ணுறாரு. பட் இரண்டாம் தரையின் போர் நடக்குது. அதில் முகமது கோரிக்கும் பிருத்திவிராஜ் சவுகானுக்கும் தான் 2 பேருக்கும் நடக்குது. இதில் முகமது கோரி வின் பண்ணுதாரு. சரிங்களா? ஸோ இதில் முகமது கோரி அவரின் அடிமையான குத்புதீன் ஐபக்கை ஆட்சியில் அமர வைத்து திரும்புகிறார். இதில் தான் நம்மளுக்கு அடிமை வம்சம் அப்படிங்கிறது தொடங்குது. அதாவது முகமது கோரியோட அடிமை தான் குத்புதீன் ஐபக். இதில் பிருத்திவிராஜ் சவுகானை வின் பண்ணதுக்கப்புறம் குத்புதீன் ஐபக்கை ஆட்சியில் அமர வச்சுட்டு போயிருந்தார். ஸோ அடிமை வம்சம் தொடக்கமாகுது. சரிங்களா? இதோட கதை டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா குத்புதீன் ஐபக்கை ஆட்சியில் அமர வச்சுட்டு போகிற டயத்தில் முகமது கோரியும் ஒரு எதிர்பாராமல் இறந்துடுறாரு. ஸோ இதனால் அடிமை வம்சம் அப்படிங்கிற ஆட்சி அப்படி தொடர்ச்சி ஆகுது. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம அடிமை வம்சம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அடிமை வம்சத்தோட மற்றொரு பேர் என்ன பேர் அப்படின்னு கேட்பாங்க. அடிமை வம்சத்தோட இன்னொரு பேர் மம்லுக். அதாவது அடிமை என்றால் மம்லுக் அப்படின்னா அடிமை வம்சத்தோட மற்றொரு பேர் மம்லிக் வம்சம். சரிங்களா? இப்போ அடிமை வம்சத்தில் முதல்ல ஆட்சிக்கு வர யார்? குத்புதீன் ஐபக். இவர் எப்படி வராரு? முகமது கோரி வந்து பிருத்திவிராஜ் சவுகானை வின் பண்ணி குத்புதீன் ஐபக்கை அடிமையாக வச்சுட்டு போகிறாரு, ஆட்சியில் அமர வச்சுட்டு போகிறாரு. ஸோ இப்போ இந்த குத்புதீன் ஐபக்கை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். குத்புதீன் ஐபக்கோட ஆட்சி காலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1206 to 1210 வரை குத்புதீன் ஐபக்கோட ஆட்சி காலம் இருந்துச்சு. சரிங்களா? இப்போ அடிமை வம்சத்தோட ஆட்சி காலம் என்ன? 1206 to 1290. இந்த 0 வரை திருப்பி போட்டு 90 வரை இருக்கும். ஆனால் இப்போ இதில் குத்புதீன் ஐபக்கோட ஆட்சி காலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1206 to 1210. அதாவது ஒரு 4 வருஷம் ஆட்சி பண்ணிருக்காரு. டெல்லியின் முதல் சுல்தான், அதாவது சுல்தான் அப்படிங்கனாலே முஸ்லீம் ஆட்சியை தான் நம்ம சுல்தான் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? டெல்லியில் முதல் சுல்தான் அப்படிங்கிறது குத்புதீன் ஐபக் தான். முகமது கோரியின் அடிமை நம்ம இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா? முகமது கோரியோட அடிமை யார் அப்படின்னு பார்த்தாலும் குத்புதீன் ஐபக் தான். குதுப்பு மினார் அப்படிங்கிறவரை கட்ட ஆரம்பித்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. கட்ட ஆரம்பித்தவர் யார்? குத்புதீன் ஐபக். கட்டி முடித்தவர் இதுக்கப்புறம் வர்ற இல்துமிஸ் வந்து கட்டி முடிப்பார். கட்ட ஆரம்பித்தவர் குத்புதீன் ஐபக். சரிங்களா? குத்புதீன் ஐபக்ஸ் இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாக்பக்ஸ். சரிங்களா? லாக்பக்ஸ். இதில் சொல்கிற எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் எதுவுமே மிஸ் பண்ணாமல் அப்படியே தொடர்ச்சியாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் குவத்துல் மஸ்ஜித் அப்படிங்கிற மசூதியை கட்டியவர் யார் அப்படின்னாலும் குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக் வந்து டெல்லியின் முதல் சுல்தான். முகமது கோரியோட அடிமை. குதுப் மினாரை கட்ட ஆரம்பித்தார். லாக்பக்ஸ் அப்படிங்கிறவர் அவரோட இன்னொரு பேர். குவத்துல் மஸ்ஜித் அப்படிங்கிற மசூதியை கட்டியிருப்பார். கடைசியாக குதிரை போலா, அதாவது சவுகான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குதிரை விளையாட்டில் மரணம் அடைஞ்சிருப்பார். இதோட குத்புதீன் ஐபக்கோட ஆட்சி முடியுது. அதுக்கப்புறம் யார் வரா? இல்துமிஸ் வராரு. சரிங்களா?
ஓகே, இல்துமிஸ் 1210 டு 1236. அதாவது அடிமை வம்சம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் குத்புதீன் ஐபக் 1206 டு 1210 வரை ஆட்சி பண்ணார். அவரோட டீட்டெயில் பற்றி நம்ம அப்படியே பார்த்தோம். ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. அதை தொடர்ந்து இல்துமிஸ் 1210 டு 1236. இவர் வந்து அடிமைகளின் அடிமை. அடிமைகளின் அடிமை அப்படின்னு எப்படி சொல்லுவோம்? நம்ம குத்புதீன் ஐபக்கு யாரோட அடிமை? முகமது கோரியோட அடிமை. இந்த முகமது கோரியோட குத்புதீனோட அடிமை தான் இல்துமிஸ். அப்போ அடிமைகளின் அடிமை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இல்துமிஸ். ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், மேக்சிமமான கொஸ்டின்லாம் நம்ம எதிர்பார்த்துட்டு வரோம். அடிமைகளின் அடிமை, அதனால் குத்புதீனின் அடிமை. சரிங்களா? குத்புதீன் ஐபக்கின் மகன். குத்புதீன் ஐபக் நம்ம முன்னாடி பண்ண மகன் வந்து ஆரம்சா வந்து ஒரு திறமையற்றவராக இருப்பார். அதனால் அவரை விரட்டி ஆட்சிக்கு வந்திருப்பார் இல்துமிஸ். சரிங்களா? இதுக்கு முன்னாடி குதுப் மினார் பார்த்தோம் பார்த்தீங்களா? குத்புதீன் ஐபக் கட்ட ஆரம்பித்தார்னு. ஸோ அதை கட்டி முடித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்துமிஸ் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் இல்துமிஸை பற்றி இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் பார்க்கணும் அப்படின்னா செங்கிஸ்கான். இவரோட ஆட்சி காலத்தில் செங்கிஸ்கான் நடத்தின படையெடுப்பு வந்து ஓவராக வந்துகிட்டே இருக்கும். அந்த செங்கிஸ்கானோட படையெடுப்பை தடுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணி தடுத்தவர் இல்துமிஸ் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் குதுப் மினாரை கட்டி முடித்தார். அரேபிய நாணய முறை, டங்கா ஜிட்டால். டங்கா அப்படின்னா வெள்ளி நாணயம், ஜிட்டால் அப்படின்னா செம்பு நாணயம். அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டான இல்துமிஸை பற்றி இம்பார்ட்டண்ட்டான பார்க்கணும் அப்படின்னா 40 முறையை தோற்றுவித்தவர் யார்? 40 குழுவை தோற்றுவித்தவர் இல்துமிஸ். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். சரிங்களா? இல்துமிஸை பற்றி பார்க்கணும் அப்படின்னா 1210 டு 1236 இவரோட ஆட்சி காலம். அடிமைகளின் அடிமை யார் அப்படின்னா இல்துமிஸ் தான். குத்புதீன் ஐபக்கின் மகன் ஆரம்சா திறமையை சேர்ந்தவனால அவரை விரட்டிட்டு இவர் ஆட்சிக்கு வராரு. குதுப் மினாரை கட்டி முடிக்கிறாரு. 40 குழுவை தோச்சி வைக்கிறாரு. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இது எல்லாமே கரெக்டாக மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. அடிமை வம்சத்தில் குத்புதீன் ஐபக்கை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இல்துமிஸ் அப்படிங்கிறவரை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அதோட தொடர்ச்சியாக ரஷ்யா பேகம் அப்படிங்கிறவர் ஆட்சிக்கு வராரு இல்துமிஸ் தொடர்ந்து. சரி, 1236 டு 1240 வர ரஷ்யா பேகத்தோட ஆட்சி இருக்குது. சரிங்களா? இல்துமிஷின் மகள் தான் ரஷ்யா. சரிங்களா? இல்துமிஸ் பார்த்தோம்னா அவரோட மகள் தான் ரஷ்யா. அதனால் ரஷ்யா பேகம் வந்து இப்போ ஆட்சிக்கு வராரு. அதாவது டெல்லியின் முதல் பெண்ணரசி. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். டெல்லியின் முதல் பெண்ணரசி யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரஷ்யா பேகம் தான். சரிங்களா? இப்போ பெண், அதாவது இதுவரை ஆண்கள் தான் ஆட்சி பண்ணிட்டு வராங்க. இப்போ பெண் ஆட்சிக்கு வராங்க அப்படிங்கிறனால அதிக எதிர்ப்பு இருக்குது. பெண் என்பதனால அதிக எதிர்ப்பு. துருக்கியர்கள் அப்படிங்கிறவரோட ரொம்ப எதிர்ப்பு இருக்குது. எதுக்காக அப்படின்னா யாகுத் அப்படிங்கிறவரை ஒரு சின்னதாக ஒரு விரும்பியிருப்பாங்க. சரிங்களா? அதனால் யாகுத் அப்படிங்கிறவரை குதிரைப்படை தலைவராக ஆதரிச்சிருப்பார். ஸோ இவர் விரும்பியிருக்காங்க அப்படிங்கிறதுனால யாகுத் அப்படிங்கிறவரை குதிரைப்படை தலைவராக அனுப்பிச்சிருவார். ஸோ இதனால் பெரிய சர்ச்சை கிளம்பி துருக்கியர்கள் உயர்குடியினர்னால ரொம்ப எதிர்ப்பு இவருக்காக ரஷ்யா பேகத்துக்கு எதிர்ப்பு வருது. சரிங்களா? அல்துனியா ரஷ்யா எதிராக கிளர்ச்சி நடக்குது. இந்த படையெடுப்பு முடிந்து டெல்லிக்கு வர்ற டயத்தில் மறுபடியும் இவங்களை உயர்குடியினரால் கொல்லப்படுகிறார் ரஷ்யா பேகம். ஸோ இந்த ரஷ்யா பேகம் கொல்லப்படுறது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ரஷ்யாவின் வீழ்ச்சி துருக்கியர்களின் எழுச்சி அப்படின்னே சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ ரஷ்யா பேகம் செத்ததுக்கு அப்புறமா இல்துமிஷின் இளைய மகன் இல்துமிஷோட இளைய மகன் நஸ்ருதீன் முகமது வந்து பொம்மை அரசராக இருப்பார். அப்போ பொம்மை அரசராக இருந்தால் யார் ஆட்சி பார்த்துட்டு இருந்தாங்க? இவரோட மாமனார் பால்பன் வந்து அரசராக, அதாவது பொம்மை அரசராக இருப்பார். பட் முக்கியமான பதவியில் எல்லாமே பால்பன் அப்படிங்கிறவர் இருப்பார். ஸோ இதுக்கப்புறம் நஸ்ருதீன் முகமது வந்து இறந்துருவார். இறந்ததுக்கப்புறம் மாமனாரான பால்பனோட ஆட்சி தொடங்குது. சரிங்களா? எல்லாமே மாமனாருக்கு அப்புறம் மருமகனோட ஆட்சி இருக்கும். ஸோ இதில் எப்படி மாறி இருக்குன்னா மருமகன் இறந்துருவார். ஸோ அதுக்கப்புறம் மாமனார் ஆட்சி தொடங்குது. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது பால்பனோட ஆட்சி. சரிங்களா? பால்பன் ஆட்சி 1266 டு 1287 வரை இவரோட ஆட்சி இருந்தது. பால்பன் அப்படிங்கிறது மிகவும் ரொம்ப கீழ்மட்டத்தில் இருந்து தான் மேலே வந்திருப்பார். சரிங்களா? ரொம்ப, அதாவது கீழ்மட்டத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி மேலே வந்திருப்பார். அப்படிங்கிறது யார் சொல்லியிருப்பாங்கன்னா லேன்பூல் அப்படிங்கிற வரலாற்று அறிஞர் வந்து இன்ஃபார்ம் பண்ணிருப்பார். சரிங்களா? அதுக்கப்புறம் தெய்வீக உரிமை கோட்பாடு. இவர் வந்து கடவுளின் தூதர். நான் வந்து கடவுள்லேருந்து ஒரு அரசர் அப்படிங்கிறவர் கடவுளோட தூதர்
அரசர் அப்படிங்கிறது கடவுளோட தூதர் தான் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி தெய்வீக உரிமை கோட்பாடை கொண்டு வந்திருப்பார் இவர். சரிங்களா? அப்போ 40 குழுவை ஒழித்துருவார். 40 குழுவை தோச்சி ஊற்றவர் யார்? இல்துமிஸ் வந்து 40 குழுவை தோச்சி ஊற்றிருப்பார். அதை 40 குழுவை ஒழிச்சிருப்பார் பால்பான். சரிங்களா? இதில் பைபோஸ், அதாவது 40 குழுவில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா மன்னர் பாதத்தை கழுவி முத்தமிட வேண்டும் அப்படின்னு, அதாவது இது பாட்ஷா படத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதாவது 40 குழுவை ஒழிச்சிருப்பார். அப்படி நீங்கள் 40 குழுவில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மன்னர் பாதத்தை கழுவி நீங்கள் முத்தமிட்டீங்க அப்படின்னா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் பெரிய எதிர்ப்பு எல்லாமே நடந்துகிட்ருக்கும். சரிங்களா? இதனால் இதை எதிர்த்தவர் யாருன்னா வங்காளத்தை சேர்த்த துக்ரிகால் அப்படிங்கிறவர் எதிர்த்திருப்பார். ஸோ இதனால் துக்ரிகானை தலை துண்டித்து கொலை செஞ்சுருவார். சரிங்களா? இதனால் எப்படி போய்கிட்டு இருக்கிறப்ப பால்பன் ஒரு கட்டத்தில் மரணம் அடைஞ்சிருவார். பால்பன் மரணம் அடைஞ்சதுக்கப்புறம் பால்பனோட பேரன் கைகுபாத் வந்து திறமையற்றவராக இருப்பார். ஆனால் அந்த கைகுபாத்துக்கிட்ட ஜலாவுதீன் கில்ஜி அப்படிங்கிற ஒரு படைத்தளபதியாக இருப்பார். ஸோ இப்போ கில்ஜி வம்சம் தொடக்கமாகுது. ஓகே, இப்போ அடிமை வம்சத்தில் நம்ம யார் யாரெல்லாம் பார்த்தோம்? குத்புதீன் ஐபக், இல்துமிஸ், ரஷ்யா பேகம், பால்பன் அப்படிங்கிற ஒரு ஆட்சி அடிமை வம்சம் அப்படிங்கிறது முடியுது. சரிங்களா? அதாவது இடைக்கால இந்தியா வரலாறுல டெல்லி சுல்தானியத்தில் அடிமை வம்சத்தை நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கில்ஜி வம்சம். சரிங்களா? கில்ஜி வம்சம் தொடக்கமாகுது. சரிங்களா? கில்ஜி வம்சம் ஜலாலுதீன் கில்ஜி வந்து முதல்ல ஆட்சிக்கு வர்றாரு. 1290 to 1296 இவரோட ஆட்சி காலம். சரிங்களா? கருணை உள்ளம் கொண்டவர் ஜலாலுதீன் கில்ஜி. இவரோட ஆட்சி எப்படி சிறப்பாக போய்கிட்டு இருக்க டயத்தில் மாலிக் சஜ்ஜி காரா பகுதி, அதாவது காரா பகுதியில் ஒரு கிளர்ச்சி வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதனால் இவரோட ஜலாலுதீன் கில்ஜியோட மருமகன் அலாவுதீன் கில்ஜியை காரா பகுதிக்கு ஆளுநராக நியமித்து இந்த கிளர்ச்சியை நீ நுப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிளர்ச்சி எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுறவாரு அலாவுதீன் கில்ஜி. அதுக்கப்புறம் 1296 அலாவுதீன் கில்ஜியிட ஒரு படையை கொடுத்துருப்பார் ஜலாலுதீன் கில்ஜி. எதுக்காக அப்படின்னா தேவகிரி பகுதிக்கு ராமச்சந்திர யாதவ் மேல் படையெடுப்பு நடத்த சொல்லி. அதாவது தேவகிரியில் அப்போ ஆட்சி பண்ணவர் யார் அப்படின்னா ராமச்சந்திர யாதவ் மேலே அலாவுதீன் கில்ஜியை படையெடுத்து செல்லுமாறு ஜலாலுதீன் கில்ஜி சொல்லிருப்பார். சரிங்களா? இதில் அலாவுதீன் கில்ஜி வெர்சஸ் ராமச்சந்திர யாதவில் அலாவுதீன் கில்ஜி வின் பண்ணிடுவார். ராமச்சந்திர யாதவ் கொலை செஞ்சு அவரோட தலையை துண்டித்து கொண்டு வந்துடுவார். சரிங்களா? இது வந்து ஒரு படத்துல இருக்கும். அந்த படத்தோட நேம் எனக்கு மறந்து போச்சு. படத்தில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஜலாலுதீன் கில்ஜி வந்து இப்போ என்ன பண்ணுறாரு, அலாவுதீன் கில்ஜிகிட்ட நீ ராமச்சந்திர யாதவ் மேலே படையெடுத்து அவரை வின் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ராமச்சந்திர யாதவ் மேலே படையெடுக்க சொல்கிறாரு. ஜலாலுதீன் கில்ஜி அவரோட மருமகனான அலாவுதீன் கில்ஜின்ட்டு சொல்கிறாரு. இந்த அலாவுதீன் கில்ஜி படையெடுத்து சென்று ராமச்சந்திர யாதவ் தலையை துண்டிச்சு ஜலாலுதீன் கில்ஜிக்கிட்ட மாமா நான் இப்படி வந்துட்டேன், தலையை துண்டித்து கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு தலையை தூக்கி காமிப்பார். வெட்டின தலையை தூக்கி காமிக்கிற டயத்தில் சூப்பர் மருமகனே அப்படின்னு சொல்கிற டயத்தில் அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜலாலுதீன் கில்ஜியை கொலை பண்ணுறாரு. ஏன்னா அதுக்கடுத்து அலாவுதீன் கில்ஜிகிட்ட ஆட்சி போகணும்ல. ஸோ இப்போ ஏன்னா ஜலாலுதீன் கில்ஜி தானே ஆட்சியில் இருக்கார், மாமனார் தான் ஆட்சியில் இருக்கார், மருமகன் வந்து ராமச்சந்திர யாதவும் கொண்டுட்டு வந்துட்டார். ஸோ இதுக்கப்புறம் ஜலாலுதீன் கில்ஜியையும் கொலை பண்ணி இவர் ஆட்சிக்கு வராரு. ஸோ இதுக்கப்புறம் ஆட்சி பண்ணுறாரு அலாவுதீன் கில்ஜி. சரிங்களா? அடுத்து கில்ஜி வம்சத்தில் ஜலாலுதீன் கில்ஜியை தொடர்ந்து அலாவுதீன் கில்ஜியை நம்ம பார்க்குறோம். ஜலாலுதீன் கில்ஜி தான் இருந்தார், ஆட்சியில் இருந்தார். அவரை கொலை செஞ்சு அலாவுதீன் கில்ஜி ஆட்சிக்கு வராரு. சரிங்களா? 1296 to 1316 இவரோட ஆட்சி காலம். இவரோட அலாவுதீன் கில்ஜியை பற்றி பார்க்கணும் அப்படின்னாலும் நம்ம படையெடுப்பு அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? குஜராத் படையெடுப்பு எடுத்தோன்னே 1299 to 300 குஜராத் படையெடுப்பு இருக்கார். இதில் ஒரு அடிமை மாலிகப்பூரை பிடிச்சி வந்துட்டு வருவார். இந்த மாலிகப்பூர் அப்படிங்கிறது அலாவுதீன் கில்ஜி கிட்ட அதுக்கப்புறம் அடிமையாக வேலை செஞ்சிட்ருப்பார். சரிங்களா? அதுக்கப்புறம் ரத்தம்பூர் படையெடுப்பு, அதுக்கப்புறம் சித்தோர்பூர் படையெடுப்பு, இது எல்லாமே 1301 1303 படையெடுப்புகள் நடந்துகிட்ருக்கும். அதுக்கப்புறம் மாலிகப்பூர் படையெடுப்புகள் தெற்கு நோக்கி வருது. 1310 தேவகிரியில் யாதவர்கிட்டையும், பாரங்கள்ட காகத்தியர்கிட்டையும், துவாரசமுத்திரட்ட கொய்சாலர்கிட்டையும், மதுரையில் பாண்டியர்கிட்டையும் படையெடுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா?
அதுபோக அமீர் குஸ்ரோ அமீர் காஷன் அப்படிங்கிறத அலாவுதீன் கில்ஜி வந்து ஆதரிச்சிருப்பார். அமீர் குஸ்ரோ அமீர் காஷனை ஆதரிச்சிருப்பார். அமீர் குஸ்ரோ அப்படிங்கிறது இந்திய கிளி, அதாவது 9 வானங்கள் அப்படிங்கிற புக்கு எழுதியிருப்பார். சரிங்களா. அலைதர் வாசா நுழைவாயில் கட்டியிருப்பார். அங்காடி சீர்திருத்தம் செய்தவர் யார் அப்படின்னு கேட்டாலும் அப்படின்னாலும் அலாவுதீன் கில்ஜி தான். சரிங்களா. அங்காடியில் என்னென்ன சீர்திருத்தம் செஞ்சுருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, முன்ஷியான்கள் அப்படிங்கிற ஒச்சரை பொருட்களின் விலையை வெளியில் எல்லாமே பொருட்களின் விலை எல்லாமே செக் பண்ணுறதுக்காகவே ஒச்சரை நியமிச்சிருப்பார். தாக் குதிரைகளுக்கு எண்கள் பொறிச்சிருப்பார். ஹீலியா படை வீரர்களுக்கு எண்கள் கொடுத்துருப்பார். சரிங்களா. அலாவுதீன் கில்ஜி இறப்பு, அதுக்கப்புறம் மாலிக் கஃபூரோட ஆட்சி இருந்தது. சரிங்களா. அலாவுதீன் கில்ஜி அதுக்கப்புறம் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் மாலிக் கஃபூர் ஆட்சியில் இருக்கார். எவ்வளோ நாள் அப்படின்னா 35 days மட்டும்தான். எதுக்காக அப்படின்னா, அலாவுதீன் கில்ஜி இருக்கும்போது மாலிக் கஃபூர் வந்து ஒரு அடிமையாக தான் பிடிச்சிட்டு வந்திருப்பார். பட் மாலிக் கஃபூர் வந்து அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வர்ற அளவுக்கு அலாவுதீன் கில்ஜி வந்து இடம் கொடுத்துருப்பாரு. ஸோ இதனால் அலாவுதீன் கில்ஜி இருக்கும்போதே மாலிக் கஃபூர் வந்து உயர்குடியினர்கிட்ட ரொம்ப எதிர்ப்பு வாங்கியிருப்பார். ஸோ இதனால் உயர்குடியினர்கள் எல்லாருமே மாலிக் கஃபூரை கொலை செஞ்சுருவாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் 1316 to 1320 ஒரு சின்ன குழப்பம் தான் இருக்கும், யார் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன குழப்பத்தில் போய்கிட்டே இருக்கும். இதோட நம்மளுக்கு கில்ஜி வம்சம் அப்படிங்கிறது முடியுது. அதாவது ஜலாலுதீன் கில்ஜி ஆட்சிக்கு வராரு, அதுக்கப்புறம் அலாவுதீன் கில்ஜி ஆட்சிக்கு வராரு. இதில் மாலிக் கஃபூர் கொஞ்ச நாளைக்கு ஒரு 35 நாள் ஆட்சி பண்ணிட்டு போயிடுறாரு. சரிங்களா. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது துக்ளக் வம்சம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது துக்ளக் வம்சம். கியாசுதீன் துக்ளக் 1320 to 1324 ஒரு ஆட்சி பண்ணார். ஆட்சி பண்ண சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறதுல துக்லபாத் நகரத்தை நிர்மாணித்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. துக்லபாத் நகரத்தை நிர்மாணித்தவர் கியாசுதீன் துக்ளக். கியாசுதீன் துக்ளக்கோட மகன் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஜானாகான். ஜானாகான் வந்து வாராங்கால் காக்கத்திய அரசு பிரதாபருத்ர தேவனோட படையெடுத்து தோற்கடிப்பு. சரிங்களா. ஜானாகான் வின் பண்ணிடுவார். ஆனால் பின் சதி பண்ணி கியாசுதீன் துக்ளக்கை கொலை செஞ்சுருவாங்க. ஸோ இப்போ ஜானாகானோட ஆட்சி. இந்த ஜானாகான் அப்படிங்கிற யார் அப்படின்னா முகமது பின் துக்ளக். சரிங்களா. முகமது பின் துக்ளக்கை தான் ஃபஸ்ட்டு முதல்ல ஜானாகான் அப்படிங்கிறவர் அவரோட இன்னொரு பேராக. சரிங்களா. ஸோ துக்ளக் வம்சம் ஆட்சி தொடக்கும் போது கியாசுதீன் துக்ளக் வந்து ஆட்சி வர்றாரு. துக்லபாத் நகரத்தை நிர்மாணிச்சிருப்பார். இவரோட மகன் தான் ஜானாகான். ஜானாகானோட மற்றொரு பேர் தான் முகமது பின் துக்ளக். சரிங்களா. இப்போ கியாசுதீன் துக்ளக் தொடர்ந்து ஆட்சிக்கு வரவர் முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக் தான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறோம். சரிங்களா. ஓகே. முகமது பின் துக்ளக் அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு சிரிப்பு போலீஸ் அப்படிலாம் பார்த்துப்போம் பார்த்தீங்களா. அதை போல் ஒரு சிரிப்பு மன்னன், அதாவது காமெடி மன்னன் தான் முகமது பின் துக்ளக் அப்படின்னு வரலாற்றறிஞர்களை சொல்லுவாங்க. சரிங்களா. பட் ஆனால் நல்லது தான் மக்களுக்காக பண்ண நினச்சிருப்பார். அது எல்லாமே ஒரு சின்ன காமெடியாக போகிற மாதிரி, அந்த மாதிரிக்கா எது எடுத்தாலும் தோல்வி, எந்த முயற்சி எடுத்தாலும் தோல்வி அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருப்பார். சரிங்களா. முகமது பின் துக்ளக் தலைநகரம் வந்து முதல்ல தலைநகரம் எங்கே இருந்துச்சு, டெல்லியில் இருந்துச்சு. இந்த டெல்லியில் இருந்ததாக தேவகிரிக்கு மாற்றுவார். முகமது பின் துக்ளக் என்ன பண்ணுவார்னா தலைநகரம் டெல்லியை தேவகிரிக்கு மாற்றிடுவார். சரி, தேவகிரிக்கு மாற்றினார் அப்படின்னா அப்படியே விட மாட்டார். மக்களை எல்லாமே கட்டாயப்படுத்தி டெல்லியில் இருக்கிறவங்க எல்லாருமே தேவகிரிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி மாற்றம் பண்ணிடுவார். ஆனால் அப்போ எதுவுமே கிடையாது, எந்த வசதியுமே கிடையாது. ஸோ எல்லாருமே நடந்து எவ்வளோ பெரிய வயசானவங்க எவ்வளோ பெரிய உடம்பு முடியாதவங்க எல்லாருமே அந்த மாதிரி வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி தேவகிரிக்கு மாறிடுவார். தேவகிரிக்கு மாறினதுக்கப்புறம் தேவகிரிக்கு வந்ததுக்கப்புறம் தான் தேவகிரி என்ன பேர் மாற்றுவார் அப்படின்னா தௌலதாபாத் அப்படின்னு ஒரு பேர் மாற்றத்தை கொண்டு போவார். சரிங்களா. ஏன்னா இதுக்கு முன்னாடி தேவகிரின்னு தான் இருக்கும். தேவகிரிக்கு டெல்லியிலேருந்து தேவகிரி வந்ததுக்கப்புறம் தான் தேவகிரி அப்படிங்கிறது தௌலதாபாத் அப்படின்னு மாற்றிருப்பார். சரிங்களா. மொரக்கானோட பயணி இபின் பதுதா என்ன சொல்லிருப்பார்னா, டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மாறும்போது கைவிடப்பட்ட டெல்லி அப்படின்னு சொல்லியிருப்பார். இது யார் சொன்னாங்கன்னு கேட்பாங்க. மொரக்கானோட பயணி இபின் பதுதா தான் சொல்லியிருப்பார் கைவிடப்பட்ட டெல்லி அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா. பின் இப்போ தேவகிரிக்கு வந்தாச்சு. ஆனால் தேவகிரிக்கு வந்ததுக்கப்புறம் டெல்லியில் எந்த ஒரு சேஃப்மே இல்லாமல் இருக்குது. பட்டு யார் போரிட வந்தாலுமே டக்குன்னு டெல்லியை சூறையாடுற மாதிரி இருக்குது. ஸோ இதை அறிஞ்சு என்ன பண்ணுறாருன்னா பின் தௌலதாபாத்தில் இருந்து டெல்லிக்கு மறுபடியும் தலைநகரத்தை மாற்றுறாரு. சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு காமெடி மன்னன் அப்படி. அதாவது ஃபஸ்ட்டு டெல்லியிலேருந்து
தேவகிரிக்கு மாற்றிருப்பார். இப்போ தேவகிரிலேருந்து மறுபடியும் டெல்லிக்கு மாற்றிருக்காரு. ஸோ அதனால் ஒரு குழப்பமான முடிவு இருந்ததுனால மக்கள்கிட்ட எல்லாருமே பாதிப்படைஞ்சிட்டாங்க. சரி, ஓகே, இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இது மட்டும் கிடையாது. அதுக்கடுத்து தோவா வரி விதிப்பு. அதாவது விவசாயிகளுக்கு எல்லாத்துக்குமே தோவா வரி விதிப்பு போட்டு அதிக வரி. இப்போ இதில் எல்லாமே டெல்லி டு தேவகிரி மாறினுச்சு, தேவகிரி டு டெல்லி மாறிச்சு. இதில் எல்லாமே காசு எல்லாமே வேஸ்ட் ஆகிருக்கும்ல. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி எடுக்க அப்படிங்கிறதுனால விவசாயிகளுக்கு எல்லாத்துக்குமே அதிக வரி போட்டு தோவா வரி விதிப்பை கொண்டு வந்தார். ஸோ இதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா விவசாயிகள் எல்லாமே இடத்தையே விற்றுட்டு ஓடுற அளவுக்கு ஓடிருச்சு. சரிங்களா? ஸோ இதனால் விவசாயிகள் எல்லாமே ஓட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இது எல்லாமே விவசாயிகள் ஓட்டத்தை ஆரம்பித்ததுக்கப்புறமா இப்போ விவசாயிகள் இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு பின் விவசாயிக்கு உதவி புரிகிற மாதிரி தக்காவி அப்படிங்கிற வேளாண்மைக்கு கடன் வழங்கியிருப்பார் இவரோட காலத்தில். சரிங்களா? தக்காவி அப்படிங்கிற வேளாண் கடன் வழங்கியிருப்பார். ஸோ இவர் ஒரு எப்படி சொல்ல, நல்ல மன்னராக தான் இருப்பார். பட் என்னன்னா அவரோட முடிவு கரெக்டாக இருக்காது. அதாவது கொஞ்சம் யோசித்து அதை முடிவெடுத்திருக்க மாட்டார். டெல்லி டு தேவகிரி மாற்றினது, தென் இந்த வரி விதிப்பு போட்டது, இது எல்லாமே யோசிக்காமல் பண்ணதுனால இவருக்கே இஷ்யூ ஆயிரும். சரிங்களா? ஸோ திவான் கோஹி அப்படிங்கிற வேளாண் துறையை உருவாக்கியிருப்பார். சரிங்களா? சரி, இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், டெல்லி டு தேவகிரி போய் தேவகிரி டு டெல்லி போய் இதில் லாஸ் ஆனார். அதுக்கப்புறமா நம்மளுக்கு விவசாயிகளுக்கு வரி விதிப்பு அதிகம் கூட்டி அதில் லாஸ் ஆகி மறுபடியும் அவரே கடன் கொடுக்குற அளவுக்கு ஒரு வேளாண் கடனை வழங்கி விட்டுட்டார். இதுக்கப்புறமும் கரெக்டாக இருந்தாரா அப்படின்னா கிடையாது. அதுக்கப்புறம் அடையாள நாணய முறை, அதாவது ஒரு நாணயத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால செப்பு நாணயத்தை வெளியிட்டார். சரிங்களா? இதில் என்ன ஆகுதுன்னா செப்பு நாணயத்தை வெளியிட்டாரு. செப்பு நாணயத்தை வெளியிட்டதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா டூப்ளிகேட் காயின், அதாவது டூப்ளிகேட் காயின் ரொம்ப செப்பு நாணயத்தை வீட்டிலையே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ வீட்டிலையே தயாரிக்க ஆரம்பித்து ஒன்று ஒன்றா போக போக ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ இப்போ இது எல்லாமே இந்த செப்பு நாணயத்தை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணுறாரு, செப்பு நாணயத்தை எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்க, ஸோ நான் உங்களுக்கு வெள்ளிக்காயின் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வெள்ளிக்காயினை கொடுக்குறாரு. அப்போ என்ன ஆகுது, அவன் வீட்டில் இருக்கிறது எல்லாமே தயாரித்து வெள்ளி நாணயத்தை வாங்கிட்டு போயிட்டான். ஸோ இந்த நாணய முறையிலேயும் ஒரு தோல்வி அடைஞ்சிருக்காரு. சரிங்களா? ஸோ இதனால் இவர முரண்பாடுகளின் மொத்த உருவம் அப்படின்னு பரானி அப்படிங்கிற வெளிநாட்டு அறிஞர் சொல்லியிருப்பார். சரிங்களா? ஸோ இந்த டயத்துலேயே ஒரு காமெடி மன்னன் அப்படிங்கிறதுனால மதுரை சுல்தானியம் பிரிய ஆரம்பிக்குது. விஜயநகர பேரரசு 1336, வங்காளம் 1346, பாமினி பேரரசு 1347, சுதந்திர அரசாக ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அரசு அப்படி விரிவாக ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? இதுக்கப்புறம் முகமது பின் துக்ளக் மரணம் அடையும். முகமது பின் துக்ளக் மரணம். பதௌனி வரலாற்றறிஞர் இதில் என்ன சொல்லிருப்பார் அப்படின்னா மன்னரிடமிருந்து மக்கள் விடுதலை அடையல, மக்களிடமிருந்து மன்னர் தான் விடுதலை அடித்தார் அப்படின்னு ஒரு காமெடியாக சொல்லிருப்பார். சரிங்களா? ஸோ இவர் எல்லாமே ஒரு சிறப்பான முடிவு தான் எடுத்திருப்பார். டெல்லி டு தேவகிரி மாற்றினது, தேவகிரி டு டெல்லி மாற்றினது, பட் அதுக்கப்புறம் விவசாயிகளுக்கு வரியை கூட்டினது, அதுக்கப்புறம் நாணயம் கொண்டு வந்தது, எல்லாமே ஒரு நல்லதாக பிளான் பண்ணி யோசிக்காமல் பண்ணி எல்லாத்துலேயுமே மாட்டி முடிச்சிருப்பார். சரிங்களா? ஸோ இதோட முகமது பின் துக்ளக் அப்படிங்கிற ஒரு ஆட்சி முடியுது. அதுக்கப்புறம் பெரோஷா துக்ளக்கோட ஆட்சி தொடங்குது. சரிங்களா? பெரோஷா துக்ளக் 1351 டு 1388. சரிங்களா? பெரோஷா துக்ளக் பற்றி நம்ம சிறப்பாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் பார்க்கணும் அப்படின்னா நீர்ப்பாசன திட்டம் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா பெரோஷா துக்ளக். சரிங்களா? நீர்ப்பாசன வரி 1200 தோட்ட பூங்காக்களை கொண்டு வந்திருப்பார். பெரோஸ் நகரத்தை டெல்லியில் நிர்மாணித்தவரும் இவர் தான். சரிங்களா? இதை விட பெரோஷா துக்ளக் முக்கியம் பார்த்தோம் அப்படின்னா ஜிஸ்யா வரியை கொண்டு வந்திருப்பார். முஸ்லீம் அல்லாதவர் மேலே முன்னாடி ஜிஸ்யா வரி அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஜிஸ்யா வரி பற்றி நம்ம டீட்டெயில் பார்க்கலாம் அப்படின்னா குத்புதீன் ஐபக் முதல்ல கொண்டு வந்திருப்பார். அதுக்கப்புறம் பெரோஷா துக்ளக் கொண்டு வந்திருப்பார். அப்புறம் சிக்கந்தர் லோடி கொண்டு வந்திருப்பார். அப்புறம் கடைசியாக அவுரங்கசீப் கொண்டு வந்திருப்பார். சரிங்களா? ஆனால் இதை ஒழிச்சவர் யார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அக்பர் ஜிஸ்யா வரியை ஒழிச்சிருப்பார். சரிங்களா? பெரோஷா துக்ளக் மரணம். சரிங்களா? இப்போ துக்ளக் வம்சம் அப்படிங்கிறது முடிய போது பெரோஷா துக்ளக் மரணத்துக்கு அப்புறம் முகமது நஸ்ருதீன் ஷா 1414 வரை ஆட்சி பெறுவார். ஆனால் பெயரளவு தான் மன்னராக இருப்பார். சரிங்களா? 1398 தைமூர் படையெடுப்பு, ஆட்சியெல்லாம் கிடையாது, செல்வம் எல்லாமே கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. சரிங்க? ஸோ இதோட துக்ளக் வம்சம் முடியுது. முதல்ல கியாசுதீன் துக்ளக் ஆட்சிக்கு வர்றாரு. அவரோட மகன் முகமது பின் துக்ளக் ஆட்சிக்கு வர்றாரு. முகமது பின் துக்ளக் ஒரு காமெடி மன்னனாக இருந்து அப்புறம் பெரோஷா துக்ளக் நம்மளுக்கு எல்லாம் நீர்ப்பாசன வரி, நீர்ப்பாசன திட்டம் அது எல்லாமே கொண்டு வந்திருப்பார். இதோட துக்ளக் வம்சம் முடியுது. இதுக்கப்புறம் நம்ம சையது வம்சம் பார்க்கலாம். சரிங்களா?
சையது வம்சம். இதில் வந்து ஜஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் மட்டும் சின்ன சின்னதாக பார்த்து வச்சுக்கலாம். இது எல்லாமே இதுக்கப்புறம் சையது வம்சம் லோடி வம்சமும் ஒரு சிம்பிளாக முடிஞ்சிடும். சையது வம்சம் 1414 to 1481 வரை ஆட்சி இருக்கும். சரிங்களா. கிசீர் கான் முதல்ல ஆட்சி பண்ணவர் கிசீர் கான். சையது வம்சத்தை தோச்சித்தவர் யாருன்னா கிசீர் கான், தைமூரின் பிரதிநிதி. அப்புறம் முபாரக் ஷா வருவார். இவர் என்ன தாரிக்கி முபாரக் ஷாஹினுல் இவரை பற்றி இதுனது. சரிங்களா, இது மட்டுமே போதும். அப்புறம் முகமது சாட்சிக்கு வருவார். அதுக்கப்புறம் ஆலம் ஷா பதவியை துறந்து அமைதியாக ஒரு இறுதி காலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆலம் ஷா ஆட்சிக்கு வருவார். இதோட சையது வம்சம் முடியுது. அதுக்கப்புறம் லோடி வம்சம். லோடி வம்சம் முதல்ல ஆட்சிக்கு வருவார் பக்லால் லோடி. இவர் தான் தோச்சித்தவர் யாருன்னா பக்லால் லோடி. அதுக்கப்புறம் சிக்கந்தர் லோடி. சிக்கந்தர் லோடி இப்போ தான் பார்த்தோம். ஜிஸ்யாவர் யார் விதிச்சார்? சிக்கந்தர் லோடி. ஆக்ரா நகரம் நிர்மாணித்தவர் சிக்கந்தர் லோடி. அதுக்கப்புறம் இப்ராஹிம் லோடி கடைசி அரசர். பாபர் வர்சஸ் இப்ராஹிம் லோடி 1726 பானிபட் போர் இதுக்கப்புறம் தான் வருது. சரிங்களா. இப்ராஹிம் லோடி அப்படிங்கிற ஒரு பானிபட் போர் வரும் பார்த்தீங்களா பாபர் கூட. இதுக்கப்புறம் அது எல்லாமே தொடர்ச்சி கண்டினியூட்டி ஆகும். இதோட நம்மளுக்கு இடைக்கால இந்திய அரசு டெல்லி சுல்தானியம் முடிவடையுது. சரிங்களா. இது எல்லாமே ஷார்ட்கட்டாக சின்ன சின்ன பாயிண்ட் மட்டும் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக கதை எப்படி படிக்கணுமோ அப்படி எல்லாமே பார்த்துட்டோம். இதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருக்கோம். இதுக்கு அப்புறமும் நம்ம தொடர்ச்சியாக கண்டினியூட்டியாக வீடியோ வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக படிக்கிறாங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா. ஓகே, டெல்லி சுல்தானியத்தில் இலக்கியம் மட்டும் பார்த்துக்கலாமா. அமீர் குஷ்ரோ அப்படிங்கிற ஒரு 9 வானங்கள் அப்படிங்கிற புக்கை எழுதியிருப்பார். சரிங்களா. இதில் வந்து தான் ஒரு இந்தியர் அப்படிங்கிற ஒரு பெருமையை குறிப்பிட்டிருப்பார். அமீர் ஹசன் பவால்துர் பவாத் தொகுப்பு அடைஞ்சிருப்பார். சரிங்களா. அதுக்கப்புறம் கிளிநூல் துதின மவி சமஸ்கிருதம் டு பாரஸ்கிருதம். சரிங்களா. அல்பெருனி கிதாப் உஸ் கிந்த் ஜைனவ்லால் பட்டவதரா பிர்தௌசி ஷானாமா அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பார். பரானி பௌதுத் பராஷிகி நூல் எழுதியிருப்பார். பாலபவி கல்வெட்டு சமஸ்கிருதத்தில் இருக்கும். இதுக்கப்புறம் நிர்வாகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா மகாணம் இக்தாவா பிரிவடைஞ்சிருக்கும். முக்தி அடைஞ்சு அதாவது நிர்வாகம் அப்படிங்கிறது மகாணம் வந்து இக்தாவா பிரிவடைஞ்சிருக்கும். அப்புறம் சௌத்ரி அப்படிங்கிற வரி விஷயம் இருக்கும். சிக்கந்தர் லோடி வந்து மக்தப் மதரசா அப்படிங்கிறது அதாவது முஸ்லீம் எல்லாமே இப்போ மதரசாவில் படிக்காங்க அப்படிங்கிற மாதிரி வரும் பார்த்தீங்களா. இது எல்லாமே இந்த சிக்கந்தர் லோடி தான் மக்தப் மதரசா அப்படிங்கிற 2 பிரிவையும் கொண்டு வந்திருப்பார். சரிங்களா. ஓகே, இதோட டெல்லி சுல்தானியம் அப்படிங்கிறது டோட்டலாக முடியுது. இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக விஜயநகர பேரரசு அப்படின்னு கண்டினியூட்டியாக வீடியோ போய்கிட்டு தான் இருக்கும். இதுக்கு முன்னாடியே வீடியோ போய்கிட்டு தான் இருக்குது. ப்ளேலிஸ்ட்டில் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற டாப்பிக்கை செக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே தொடர்ச்சியாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தென் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.